குட் ஆஃப்டர்நூன், ப்ரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இப்போ கூட நான் தூங்கியிருக்கலாம், ஆனால் மணி தூங்கக்கூடிய டைம் தான் 2 மணி ஆகுது. இருந்தால் கூட நான் தூங்காமல் இந்த வீடியோவை பண்ணுறதுக்கு காரணம் அது தூக்கத்தின் ஆவியை ஃபைட் பண்ணி ஒரு ஆத்மாவாவது வச்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா முன்னவே சொன்னதின்படி என்னுடைய வீட்டில் சத்ருவின் கிரியை இருக்குது. எங்கள் வீட்டில் நிறைய பேர்ஸ் இருக்காங்க. பேர்ஸ் ஜோடிகள், தம்பதிகள் ஹஸ்பண்ட் அழகாகவும் டேலண்டடாகவும், ஒய்ஃப் டேலண்டடாக இருந்தாலும் அவ்வளோ அழகு இல்லாமலும் அப்படியெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னுடைய கணவரும் அப்படி தான் பொருத்தம் இல்லாத, ஒரு பொருத்தம் கூட இல்லாத ஆளை தான் நான் கட்டியிருக்கேன். ஸோ ஒரு ஹோலி பர்சனும் ஒரு அன்ஹோலி இதுவும் இவங்களும் கல்யாணம் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அன்ஹோலி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கர்த்தருடைய திட்டம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கடந்த 79 கர்த்தர் அந்த ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்காக போராடுறாரு. நான் போராடல, எனக்கு அந்தளவுக்கு பாரம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். நிறைய வெறுப்பு தான் இருக்குது. அந்த ஆத்மா இது ஏன் நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பு தான் சாதாரண ஆளுக்கு அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் கர்த்தர் அந்த ஆத்மாவை ஏன்னோ பின்தொடர்ந்து வராரு. ஸோ லாஸ்ட் இயர் ஒரு சாவாகி போச்சு எங்கள் ஊரில். அதில் பார்த்திங்கன்னா நான் இந்த ஊரில் மற்ற கசின்ஸு இவரும் ஒரு காரில் அந்த சாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். நான் குவைட்டாக சண்டை கிட்ட போடாமல் பேசாமே இருக்கிறதுனால தான் அவர் எங்கள் கேங்கில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ரொம்ப பேஷன்ஸும் ரொம்ப இதுவும் தேவைப்படுது. அதில் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு அற்புதம்னு சொல்லுவாங்க. காரில் போயிட்டு ரிட்டர்ன் எங்கேயோ சாப்பிட்டுட்டெல்லாம் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். ஸோ அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன், எங்கள் வீட்டு மேல்ஸோடைய ஒப்பீனியன் என்னென்னா அந்த இறந்து போனார் இல்லையா, அவருக்கும் எனக்கும் ஏதோ இருக்குது. ஏன்னா அவர் என்னுடைய அங்கிள். அவர் நிறைய எனக்கு என்னை பார்ப்பார், என்னை நேசிப்பார். அந்தமாரி ஸ்கூல் டேஸில் அவர் ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கார். அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, உடனே எனக்கும் அவருக்கும் ஏதோ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு இருக்குதுன்ற மாதிரி அந்தளவுக்கு தான் சாத்தான் ஒருத்தர், அதாவது தலையில் ஏற்படக்கூடிய குஷ்டம் அல்லது பலட்சயம்னு சொல்கிறாங்க. சர்ச்சில் கூட சொல்கிறாங்க பாருங்கள், ஏதோ ஒரு பிரமாணத்தை சொல்லும்போது எங்கள் தலையெல்லாம் பலட்சயமாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அது போல் அதில் அடுத்த ஸ்டேஜு கூட அது போயிடுச்சு. அடுத்தது மரணம்தான். அந்த மாதிரி இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி சொன்னால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி யோசித்து பாருங்கள். அது ஒன்று அவருடைய சிந்தனையே அப்படி இருக்குது. ரெண்டாவது ஊரோட ஒத்து தான் நம்ம வாழணும். அதாவது அவர் முன்னாடி சீட்டில் இருக்கார், நான் பின்னாடி சீட்டில் இருக்கிறேன். எங்கள் பாஸ்டருடைய மெசேஜை கேட்டுட்டு நான் வரேன். ஸோ சபை தான் எனக்கு பாதுகாப்பு அரணா இருக்குது. சபையினுடைய காரியங்கள்ல என்னை மனதை முழுசுமாக செலுத்தி நான் ஜீவிக்கிறதுனால நான் காக்கப்படுறேன். ஸோ அந்த மெசேஜஸை பற்றி நான் பேசிட்டு வரேன். ஸோ அதுவும் அவருக்கு பிடிக்கல. ரெண்டாவது இது என்னென்னா அதுமாரி பாஸ்டர்ஸ்க்கும் இந்தமாரி பாஸ்டர்ஸ்க்கு அதெல்லாம் விடுதலை இருக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறேன். அது மூணாவது என்னென்னா ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னு மூணாவது. ஸோ தான் மறிக்கிறதும் இல்லாமல் குடும்பமாக மறிக்கணும். அது ஷோலே படத்தில் வரும் பாருங்க, குடும்பமாக அந்த வில்லன் பேர் ஏதோ அம்ஜத் கான், அவன் ஃபேமிலியே, போலீஸ் ஃபேமிலியே ஹி வில் கன் தம் டவுன். அந்த மாதிரி
அந்த மாதிரி இது வந்து தோ இஸ் வீக் பர்சன், அதுமாரி தலை குஷ்டம், தலை பலட்சயம் பிடிச்ச ஒரு ஆளாக இருந்தால் கூட அதை வச்சு எங்கள் குடும்பத்தையே வந்து he wants to gun us down. புரியுதுங்களா? இதுமாரி சொன்னால் நானும் அதான் வாய்க்கு வாய் பதில் சொல்லிகிட்ருக்கேன். ஊரோட ஓத்தோ வாழ்கிறது அது என்ன சொல்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆள் தான் அதுமாரி வாழக்கூடிய நிலைமையில் என்னுடைய ஹெல்த்தோ எதுவுமே அப்படி இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டை க்ளீன் பண்ணுறது அவ்வளோதான் எனக்கு செய்ய முடியும். இல்லை இருக்குது, அந்த பக்கம் ஒரு டாய்லெட் இருக்குது, கீழே இன்னொரு டாய்லெட் இருக்கா, அதை வேணால் என்னால் க்ளீன் பண்ண முடியும். அவ்வளோ ஸ்ட்ரென்த்து தான் எனக்கு இருக்குது. புரியுதுங்களா? இதில் இந்த தெரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வா அல்லது அப்படி சொன்னால் கூட என்னால் செய்ய முடியாது. இல்லை ஊரையே க்ளீன் பண்ணிட்டு வா, ஊர் கக்கூசுங்களெல்லாம் நீ க்ளீன் பண்ணிட்டு வான்னு சொல்லுவது போல் இருக்குது அப்படின்னு ஒரு மாத்திரையை நான் போட்டு விட்டுருக்கேன். அது கிரியை செய்யுமா என்னன்றது கத்தருக்கே வெளிச்சம்.